இருக்கு பனை தொழிலாளருக்கு பொறுத்தவரைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் மேடம் இப்போ அதில் சரியான வருமானம் கிடையாது. மக்கள் அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. நம்ம வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதம் 7 மாதம் தான் போகுது. ஓகே, பழைய மாதிரி அதில் வருமானம் இல்லை. வேறு தொழில்கள்லாம் போயிட்டாங்க. அதனால் இந்த தொழிலுக்கு அரசாங்கம் ஒரு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டவங்க பார்த்து ஒரு முன்னுரிமை கொடுத்து ஏதாவது பண்ணலாம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். எந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னா இப்போ இயற்கையான மரத்துலேருந்து வரக்கூடிய பாரங்களை அரசு அனுமதியோட இப்போ கேரளாவில் கொடுக்க மாதிரி இங்கே பண்ணக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்களுக்கு வாழ்வு உரிமைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இயற்கையானதுன்னா பனைமரத்துல நேர வடிகிறது என்ன? பனம் கல்லு தான் வரும். கல்லு தான், மரத்துல இருந்து வடிகிறது கல்லு தான். நீங்க சுண்ணாம்பு தடவி தான் நாங்க பதனியை மாத்தி கருப்பட்டி காய்ச்சிரும். கருப்பட்டி காய்ச்சினீங்க விக்கிறீங்க பதநீர். ஆனா வடிகிறது வந்து பனம் கல்லாத்தான் கல்லு தான் வடிகிறது நேரடியா. ஓகே, அதை வந்து எந்த மாதிரி பண்ணணும்ன்றீங்க இப்போ நீங்க? அதை டைரக்டா அரசாங்கம் எடுத்து அதை மக்களுக்கு கொடுக்க மாதிரி இப்ப கேரளாவில் பண்றாங்க. அரசாங்கம் அதுக்கு எடுத்து அவங்க மக்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அரசாங்கம் நேரடியாக தரையிட்டு இது அவங்க எங்கிட்ட இருந்து அரசாங்கம் வாங்கி அதை மக்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அதுல எங்களுக்கு ஒரு ஏதாவது அரசாங்கம் ஒரு மானியம், இந்த தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் பொருட்கள் அதுக்கு அரசாங்கம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பெருக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பரம்பரையாவே நாங்கள் இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு வரோம். குறைஞ்சது ஒரு எங்கள் அப்பா தாத்தா அப்படின்னு ஒரு 2-3 தலைமுறையாக எனக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ உங்களுக்கு வேலை செய்கிறாங்களா? இப்போ அவங்க யாரும் தவறி விழுந்துட்டாங்க, அடிபட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி உதவி கிடைக்குது? அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல மேடம். எதுவுமே கிடைக்கல. அவங்க பிரைவேட்டாக இன்சூரன்ஸ் எதுவும் போட்டுதாங்கன்னா உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த இதுக்குன்னு எதுவுமே பனை தொழிலாளர்களுக்குன்னு அந்த மாதிரி குறிப்பிட்டு எதுவும் வரைக்கும் எதுவுமே வரல. அந்த மாதிரி யாரும் விழுந்து எதுவும் அது மாதிரி ஆயிருக்காங்க? முன்னாடி எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் ஆயிருக்காங்க. சரி, பிரைவேட் இன்சூரன்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க. சரி, அரசாங்கத்துலேருந்து இதுக்குன்னு பெரிய ஒரு எதுவும் இல்லை மேடம். எதுவும் அந்த மாதிரி கொடுத்தா மற்ற தொழிலை போல நல்லா வரும், சிறப்பாக இருக்கும் தொழில் இருக்கு. அரசாங்கம் இதை பார்த்து எங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க பேர் சார்? என் பேர் மாணிக்கம். எனக்கு ஒரு 30 வருஷமா தான் இந்த தொழில் நான் இருந்தேன். எந்த ஊர் நீங்க? வேலப்பநாடார் ஊர். வேலப்பநாடார் ஊர். எந்த மாவட்டம் இது? தென்காசி மாவட்டம். தேங்க்யூ. சரி மேடம்.